அதிமுக வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் ஏற்கத்தக்கவைதான். பல சமயங்களில் இன்றைய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் ஒருதலை பட்சமாக ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக பேரவை நடத்தியிருக்கிறார் என்பதுதான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையும் கூட. அவர் எதிர்கட்சி உறுப்பினராக அவர் சபையில இருந்தபோது ஆக்கப்பூர்வமான ஒரு உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார். திரு அப்பாவு அவர்கள் ஆக்கப்பூர்வமான உறுப்பினராக, சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். ஆனால் பேரவைத் தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லா கருத்துக்களையும் ஜனநாயக பூர்வமாகவும் சுதந்திரமாகவும் வலிமையான குற்றச்சாட்டுக்களை அவர் அனுமதித்தது கிடையாது. பல நேரங்களில் எப்போதுமே அது அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. அமைச்சர்கள் எழுந்து விவாதத்தின் பெரும்பகுதி நேரத்தை ஆக்கிரமித்துக் கொள்வது என்கிற நிலை அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. அப்போது திமுக அதை குறை கூறி இருக்கிறது. எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நேரமே 20 நிமிடங்கள் தான். அதில் 12, 14 நிமிடங்களை அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டால் அப்ப எங்களுக்கு என்ன நேரம் என்று கேட்டிருக்கிறது, திமுக கேட்டிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் அவர்களும் கேட்டிருக்கிறார். அதே சூழ்நிலை தான் இன்றைய பேரவையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினரை விட மிக குறைந்த உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகைக்கு பல சமயங்களில் அதிகமான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு ஆட்சிக்கு ஜால்ராவாக இருப்பதுதான். ஆகவே சபாநாயகர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்பட்டு வருகிறார் என்று கூற முடியாது. ஆகவே ஒருதலை பட்சமாகத்தான் செயல்படுகிறார். ஆனால் இந்த தீர்மானம் கடைசியில் டிவிஷனுக்கு விட்டு ஓட்டெடுப்பு நடைபெறும் போது தீர்மானம் தோல்வியுறத்தான் போகிறது. சபாநாயகரை குறித்த விமர்சனங்களை வெளிப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்ற வகையில் தான் இதை பார்க்க வேண்டும்.